வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அஜித்குமார் லாக்அப் மரணம், ஸ்டாலின் சொன்ன அதே பச்சை பொய், இபிஎஸ் கேட்கும் முக்கிய கேள்வி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை அடுத்து உள்ள மாடப்புத்திரத்தில் பத்ரகாளி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் தற்காலிக ஊழியராக பணியாற்றி வந்த காவலாளி அஜித்குமார் 27 வயது என்ற இளைஞரை போலீசார் கடந்த வெள்ளிக்கிழமை ஜூன் 27 அன்று கைது செய்துள்ளனர். கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் அவரது காரை பார்க்கிங் செய்யும்படி கூறி அஜித்குமாரிடம் சாவி கொடுத்ததாகவும், அதன் பின் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அந்த பக்தர் காரில் சென்று பார்த்தபோது அங்கு இருந்த 10 பவுன் நகை மற்றும் பணம் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பக்தர் காவல்துறையினரிடம் புகார் அளிக்க காவல்துறை அஜித்குமாரை பிடித்து கடுமையாக விசாரித்துள்ளார். போலீசாரின் விசாரணையின் போது அஜித்குமார் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் அதில் அவர் உயிரிழந்ததாகவும் தெரிகிறது. அஜித்குமார் கடந்த சனிக்கிழமை அன்று உயிரிழந்த நிலையில் நேற்று முன்தினம் அவரது உடலை உடற்கூறாய்வு பரிசோதனைக்கு பின்னர் குடும்பத்தினரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். அஜித்குமார் காவல்துறையின் விசாரணையில் உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் அஜித்குமார் உயிரிழப்புக்கு ஆளுங்கட்சி திமுக மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. முக்கிய எதிர்க்கட்சிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் நேற்றிரவு தான் அஜித்குமார் உயிரிழப்பு குறித்து போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் போலீசாரின் விசாரணையில் இருந்து அஜித்குமார் தப்பிக்க முயன்றபோது அவர் கீழே விழுந்ததில் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். உடனே அஜித்குமாரை சிவகங்கை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அழைத்து சென்றதாகவும் அங்கு மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல கூறியதாகவும் ஆம்புலன்ஸின் மூலம் கொண்டு சென்றதாகவும் ஜூன் 28 இரவு சுமார் 11:15 மணிக்கு மருத்துவர்கள் அவர்கள் பரிசோதித்து விட்டு அஜித்குமார் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாகவும் கூறியதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் மாற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் 5 காவலர்களுக்கு நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் காவல்துறையின் விளக்கத்தை கடுமையாக விமர்சித்து தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று காலை எக்ஸ் தள பக்கத்தில் அந்த பதிவில் திருபுவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால் வரை 18 காயங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் அந்த பதிவில் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும். இந்த நிலையில் அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணம் வலிப்பு என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது ஸ்டாலின் அரசின் காவல்துறை. மேலும் டிஇஜேஏவியு எல்லாம் இல்லை, விக்னேஷ் லாக்அப் மரணத்தில் பொழுது மு.க. ஸ்டாலின் எந்த பச்சை பொய்யை சட்டப்பேரவையில் கூச்சமின்றி சொன்னாரோ அதே பொய்யை அப்படியே அஜித்குமாருக்கும் மீண்டும் சொல்கிறார் ஸ்டாலினின் காவல்துறை. நீங்கள் இப்படியெல்லாம்
சில்லு முள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் எனது அறிவுறுத்தலின்படி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பதாகைகளை ஏந்தி நீதிக்காக குரலாக ஒலித்தனர். நாடு முழுக்க ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷனல் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை இச்சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்? ஆய்வுக்கூடம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற உங்கள் நாடகங்களை சில ஊடகங்கள் நம்பலாம். மக்களும் சரி, நாங்களும் சரி துளிக்கூட நம்பவில்லை. பொம்மை முதலமைச்சரின் தறிகெட்ட ஆட்சியில் பாதுகாப்பின்றி தவிக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள், காவல்துறையினின் போலீஸ் எஃப்ஐஆர் மீது மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. எனவே இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும். இக்கொலைக்கு காவல்துறைக்கும் பொறுப்பான பொம்மை முதல்வர் முழு பொறுப்பேற்று பதில் அளிக்க வேண்டும். வீடியோ ஹிட் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் ஸ்டாலின் அவர்களே? வீடியோ ஷூட் செய்ய எவ்வளோ நேரமாகும் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் பதிவுக்காக காத்திருக்கிறோம் என கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி அவர்கள். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.